இப்போ வந்து நாங்க திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். 2 பேரை வந்து பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்ப போறோம். சோ இங்க எல்லாம் பேக்கேजेस எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வந்துட்டாங்க. நாங்க கிளம்பிட்டோம். இங்க தான் வந்து நம்மளுடைய மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன் நடக்கும். மேல வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. உங்க சமையலோட ருசியை கூட்ட அம்மா சமையலோட மசாலா வாங்கி சமைச்சு பாருங்க. அதோட சுவையே தனியா இருக்கும். நம்மளோட வெப்சைட் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். வெப்சைட்ல நீங்க ஆர்டர் போட்டுக்கலாம். நம்ம கிட்ட மசாலா, வத்தல், வடகம், ஊறுகாய், முறுக்கு மாவு, அதிர்ச மாவு, சீடை மாவு, இந்த மாதிரி எல்லா வகையான மாவு வகைகளும் நம்ம கிட்ட கிடைக்கும். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே திருப்பதியில் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்படின்னாக்கா எப்போ போய் நம்ம புக் பண்ணணும், எத்தனை மாதத்துக்கு முன்னாடி போய் புக் பண்ணணும், எப்படி புக் பண்ணணும், யாரை பிடிச்சாக்கா கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா நம்ம விழாவில் இருக்கிற சத்யநாராயணன் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். இந்த மாதிரி ஆள் வந்து இருக்காங்கம்மா, அவங்கள காமிச்சு விட்றேன், நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய மேரேஜ் வீடியோ போட ஆரம்பிச்சு நிறைய பேர் கேட்டுங்க, என் பையனுக்கு அங்கே பண்ணணும், பொண்ணுக்கு அங்கே பண்ணணும், எங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருந்துங்க. இதில் வந்து நாங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ண வீடியோவும் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் இந்த டீட்டெயில்ஸ்க்காகவே இந்த வீடியோ. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய இடத்துல காசு கொடுத்துட்டு நாங்கள் இதுவாகிடுறோம் அப்படிலாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ நாங்கள் இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே தரோம். நீங்களும் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து இங்கேருந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒன்ஸ் பேசிவிட்டு டைரெக்டாக அவங்கள போய் மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணி நீங்கள் பேசி அதுக்கப்புறமா இது பண்ணுங்கள். ஏன்னா நம்மளே வந்து 3 தடவை போனோம். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து இடம் பார்க்கறதுக்காக போனோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இடம் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க, எதுக்கு எவ்வளோ காசு அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிக்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். அதில் இருந்த எங்களுக்கு என்னென்ன டவுட் இருந்ததோ மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம், நீங்கள் இதை பண்ணுவீங்களா அதை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நம்மளோட பழக்க வழக்கங்கள் படி பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டோம். அதுவுமே நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் என்ன ஆளுங்கன்னு சொல்லுங்கள், உடனே நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து கால் பண்ணி பேசினாலுமே செகண்ட் டைம் வந்து நீங்கள் அங்கே டைரெக்டாக போங்க. டைரெக்டாக போனீங்கன்னா தான் நமக்கு தெரியும் இந்த இடத்துல பண்ணுவோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதில் வந்து கவர்மெண்ட்டு அந்த கோயிலோட இடம்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு 2 ரூம் 3 ரூம் தான் இருக்கும். வெளியில் வந்து பந்தல் போட்டு பண்ணுவாங்க. அதுவுமே எங்களுக்கு காமிச்சாங்க. இல்லை இவங்களே வந்து நிறைய பட்ஜெட் வைஸ் வச்சுருக்காங்க. பட்ஜெட் கம்மி, பட்ஜெட் அதிகம். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 75லேருந்து ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க பண்ணுறாங்க. அதாவது கூட்டத்துக்கு 75,000 வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு அவங்களே அந்த இது எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 5 lakhs வரைக்கும் பண்ணுறாங்க. இதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபத்துக்கு தான் வந்து காஸ்ட் அதிகமாகும். மண்டபம் தான் வந்து போக போக நமக்கு காஸ்ட் அதிகமாகும். ஸோ நமக்கு எவ்வளோ ஆச்சுன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இதில் வந்து என்னென்னலாம் கவர் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபுட்டு, ஈவினிங் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, மார்னிங் ஃபுட்டு, அப்புறம் வந்து மாலை, அந்த மாத்து மாலை, நைட்டு ரிசப்ஷன் மாலை, அதுக்கப்புறம் மேடை டெக்கரேஷனு, மண்டப டெக்கரேஷனு, ரூம் வந்து 6 ரூமா ஏதோ தந்தாங்க. 8 ரூம். ஆமா 8 ரூம். அது இல்லாம நாங்க 2 ரூம் எக்ஸ்ட்ரா வந்து தனியா பே பண்ணி எடுத்தோம். எக்ஸ்ட்ரா எடுத்தா எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணோம். ப்ளஸ் வந்து எங்களுக்கு தரிசனம் இது எல்லாமே வந்து தரிசனம் வந்து பாத்தீங்கன்னா 6 பேருக்கு தான். பொண்ணோட அம்மா அப்பாக்கு, மாப்பிள்ளையோட அம்மா அப்பாக்கு 6 பேருக்கு மட்டும் தான் ஃப்ரீ தரிசனம். இதுல மீதி எல்லாரும் போறது அப்படின்னாக்கா நம்ம தனியா வந்து புக் பண்ணணும். அவங்க கிட்ட கேட்டு அதுக்கு தனியா காசு வந்து பே பண்ணணும். இது வந்து ஏதோ 700 ரூபா டிக்கெட் ஃபர்ஸ்ட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்க தான் தெரியாம 300 ரூபா டிக்கெட்ல போயிட்டோம். அது ஸ்ட்ரெயிட்டா போய் பார்க்கறதா. கல்யாண தரிசனம் அவங்க டிக்கெட் புக் பண்ணி கொடுத்த கல்யாணம் எனக்கு அது கரெக்டா தெரியல. ஆனா கல்யாணம் பண்றவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்குன்னு அந்த டிக்கெட் இருக்கு. சோ அதை நீங்க அந்த டைமுக்கு எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா கோவிலுக்கு ஒட்டின மாதிரியே அங்க இருக்கும். ஆதார் கார்டு காமிச்சோம்னா இமிடியேட்டா பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். சோ நாங்க அது மிஸ் பண்ணிட்டோம். தெரியல. நான் என்ன பண்ண 300 டிக்கெட்ல போயிட்டு வந்த ஒரு 3 hours கிட்ட ஆயிடுச்சு. இது ப்ளஸ் வந்து நமக்கு எவ்வளோ ஆச்சுங்கம்மா பட்ஜெட்? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,40,000 ரூபாய் ஆச்சு. 2.5
ஆமா 2,50,000க்கு மேல தான் ஆச்சு 10,000 அந்த மாதிரி 10,000 5,000 இதுல ஆச்சு ஏன்னா நாங்க கொஞ்சம் இதுல ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா கொஞ்சம் ஐயருங்க வந்து நம்ம கிட்ட காசு புடிங்கிட்டாங்க இதுக்கு 2,000 வைங்க அதுக்கு 3,000 வேணுங்க எனக்கு வந்து தெரியல ஆனா முதல்ல இவங்க சொன்னாங்க ஐயரோட பேமெண்ட் வந்து 15,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க சமைச்சவங்களோ இல்ல சத்திரத்துக்காரங்களோ இல்ல நம்ம கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணாங்களோ எல்லாருமே ரொம்ப கரெக்டா நடந்துக்கிட்டாங்க இதுல ஐயரு மூலக்கார் இவங்க 2 பேர் மட்டும்தான் கொஞ்சம் நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டாங்க மற்றபடி இவங்க எல்லாமே ஃபுட் ஆகட்டும் அவங்க அரேஞ்ச் பண்ணதாகட்டும் நமக்கு எந்த ஒரு டென்ஷனும் நான் இங்கேருந்து என்ன கொண்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூரை புடவை கூரை வேஷ்டி தாலி இவ்வளோ தான் கொண்டு போனேன் ஒரு 5 கிலோ பச்சரிசி நம்ம வீட்டில் இருந்து கொண்டு போனோம் அப்படின்னாங்க 10 கிலோ ஏன்னா அந்த சேசை விடுவாங்க இல்லையா அதுக்காக கொண்டு வர சொன்னாங்க அது கொண்டு போனேன் வீட்டிலேருந்து குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி இது மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வாங்கினாங்க இது மட்டும் நான் வாங்கிட்டு போனேன் வேற எந்த டென்ஷனுமே இல்லை எல்லாமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுருந்தாங்க நாங்கள் போனோம் சாயங்காலம் நல்லா என்ஜாய் பண்ணோம் அதுக்கப்புறம் மறுநாள் காலம்புரை என்னென்ன வேணுமோ அதை அப்படியே நைட்டே மேடையில் வச்சுட்டாங்க ஐயர் வந்தோடனே அதை எடுத்து செய்கிற மாதிரி மாலைகளை எல்லாமே ஒரு 11 மணிக்கெல்லாம் காலையில் முகூர்த்தம் 4:30 இல்லைங்களா அந்த 4:30 முகூர்த்தம்னோடனே 12 மணிக்கெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பூலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பூ வச்சு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த பூ விட்டுட்டு வரவே மனசு இல்லை எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட தோணுச்சு அப்புறம் நாங்கள் கோயிலுக்கெலாம் போயிட்டு சாயங்காலம் தான் வருவோம் அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் போயிட்டு ஜஸ்ட் ஒரு பார்த்துட்டு தான் வந்தோம் பார்த்துட்டு என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் வந்து இங்கே 2 days நாங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அகைன் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன எங்கள் ப்ரொசீஜர் என்ன அதெல்லாம் வந்து அம்மா வீட்டில் மாமா வீட்டில் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எவ்வளோ பேர் வருவாங்க அதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் ஏன்னா சாப்பாடுக்கு வந்து நம்ம சொல்லிடணும் முன்னாடி இவ்வளோ பேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குமே ஒரு 70 பேர் சொல்லியிருந்தோம் ஆனால் 80-90 பேர் கிட்ட சாப்பிட்டாங்க அது அவங்க ஒன்றும் சொல்லலை இவ்வளோ பேர் வந்திருந்தாங்கன்னா கடைசியில் நீங்கள் இஷ்டப்பட்டது கொடுங்க அப்படின்னாங்க நம்மளும் வந்து இஷ்டப்பட்டு ஒரு 2,000 ரூபாய் கொடுத்தோம் அவங்களும் ஹாப்பியாக வாங்கிக்கிட்டாங்க 4,000 ரூபாய் கொடுத்தோம் 4,000 ரூபாய் கொடுத்தோம் அதனால அந்த இவங்க தான் கொஞ்சம் அந்த ஐயருங்க தான் கொஞ்சம் நமக்கு அது மட்டும் தான் எனக்கு வந்து ஏன்னா அது கூட கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு நல்லது பண்ணுறோம் அதனால அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் இவங்க சத்தத்துல இருந்து நம்மளை கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க நீங்கள் ஏமா அவ்வளோ காசு கொடுத்தீங்க அவங்களுக்கு தனியாக நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பண்ணிடுவாங்க நம்ம இருந்தாலும் இவங்க வந்து கொஞ்சம் அதெல்லாம் வந்து நம்ம ஏன்னா அந்த இடத்துல எதுவும் அம்மா சொன்னாங்க எதுவும் சொல்ல முடியாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோளம் இது பண்றவங்களும் அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு 500-1000லாம் ஓகே இல்லை 2,000 அப்படின்ற மாதிரி விட்டாங்க அது மட்டும்தான் கொஞ்சம் மனசுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு இது இருந்தது மற்றபடி இவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க கான்ட்ராக்ட்காரோட நம்பரு நான் வந்து ஸ்ரீனிவாசா மேரேஜ் கான்ட்ராக்டர்னு சொல்லிட்டு நான் அவங்க நம்பர் தரேன் நாங்கள் என்னதான் நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் நல்லா விசாரிங்க நல்லா விசாரிச்சுட்டு டைரக்டா போய் மீட் பண்ணி பேசுங்க எனக்கு எது பண்ணி தருவீங்க எல்லாமே கன்ஃபார்மா எழுதி தருவாங்க இதெல்லாம் பண்ணுவோம் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு எழுதி தருவாங்க அந்த மாதிரி எழுதி வாங்கிட்டு வந்துருங்க ஒரு அட்வான்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல எழுதி கொடுத்துருவாங்க இவ்வளோ 20,000 ஏதோ தான் வாங்கினாங்க ஃபர்ஸ்ட் 20,000 ரூபாய் வாங்கினாங்க மற்ற எந்த பேமெண்ட்டும் எங்கிட்ட கேட்கல கல்யாணம் அன்னைக்கு அதாவது நாளைக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் 5,000 இங்கேருந்து அனுப்பணும் இங்க இருந்து ஜிபேலேயே ஏதோ ஒரு 5,000 அனுப்புனேன் அங்கே போயிட்டு ஒரு 15,000 ரூபாய் நோ கையில் கொடுத்தோம் அவ்வளோதான் நாங்கள் எந்த பேமெண்ட்டுமே கொடுக்கல எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே அவங்களே பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பி அன்னைக்கு நைட்டு ஒரு பாதி அமௌண்ட் கேட்டாங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னாள் நைட்டு இருக்கும் போது பாதி பேமெண்ட் இப்போ கொடுத்துருங்கம்மா அப்படின்னாங்க அப்போ ஒரு பாதி பேமெண்ட் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து மேரேஜ் முடிஞ்சு நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா அமௌண்ட்டும் செட்டில் பண்ணிட்டு கிளம்பணும் ஆமாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் யாருக்காவது டிக்கெட் புக் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நம்மளே ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அதுதான் பெஸ்ட்டு டக்குன்னு பண்ணி நம்மளே எடுத்துக்கலாம் இல்லை என்னால் பண்ண முடியல இன்னும் ஒரு 2-3 பேருக்கு புக் பண்ணணும்னா அதுவுமே பண்ணி தருவாங்க ஆனால் எக்ஸ்ட்ரா காசு ஆகும் இதுதான் டீட்டெயில்ஸ் ஸோ இதில் ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் கேளுங்க நான் அடுத்தடுத்த ப்ளாகில் வந்து நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் கால் பண்ணி கேட்டிருக்க முக்கால்வாசி அவங்க கால் பண்ணி கேட்டாலே ஃபுல் டீட்டெயில் சொல்லிவிடுவாங்க இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக போய்ட்டு எங்கே இருந்தாலுமே ஒரு டைம் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வந்துருங்க ஓனர் வந்து நல்ல ஒரு மரியாதையான ஒரு மரியாதை சென்னையிலேருந்து வராங்க அவங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடணும் அப்படின்னு எல்லா ஏற்பாடும்
தரவாக பண்ணியிருந்தாங்க. எனக்கே ஃபஸ்ட்டு வந்து யோசித்தேன், கான்ட்ராக்டர் கிட்ட கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறது, நல்லா பண்ணுவாங்களா, சாப்பாடு எப்படி போடுவாங்க அப்படியெல்லாம் ரொம்ப யோசித்தேன். ஆனால் எல்லாருமே சொன்னாங்க சூப்பராக இருந்தது சாப்பாடு. எனக்குமே நான் வந்து யோசிச்சுட்டே போய் தான் சாப்பிட்டேன். அப்போ சாப்பிட்டோன்னே எனக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சூப்பராக இருந்தது. மீட் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க, இன்னைக்கு ஏதாவது மேரேஜ் இருக்கான்ட்டு. அந்த டைம் நீங்க போனீங்க, நாங்க அந்த டைம் தான் போனோம். நாங்க அந்த டைம் போய் எப்படி பண்றாங்க, சாப்பாடு ஃபுட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டா இருக்கும். டைரக்டா பார்த்து மீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம திருப்பதி கிளம்புன vlog தான் இருக்கும். அந்த வீடியோவை நீங்க என்ஜாய் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ராமேஸ்வர கல்யாணத்துக்கு திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். காலங்காத்தால நைட்டு ஃபுல்லாக விடிய இந்த 3 தேவிங்களை நைட்டெல்லாம் விடாமல் விடிய சமைச்சு இங்கே பாருங்க. ஸோ இங்கே எல்லாம் பேக்கேஜஸ் எல்லாம் ரெடி மத்தியானம் சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் வந்து தயிர் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது எல்லாமே ரெடி பண்ணி எல்லாருமே கிளம்பிட்டோம். இன்னும் வந்து கொஞ்சம் பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பொண்ணு இங்கேருந்து தான் கிளம்புது, மாப்பிள்ளையும் இங்கேருந்து தான் கிளம்புறாங்க. ஜெயந்தி தூக்க காலத்துல இருக்கீங்க. ஜெயந்தி ஸோ எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம். ஏதாவது சொல்லுங்க. கேமரா முன்னாடி வந்தா சைலண்ட் ஆயிடும், நாங்க பின்னாடி பேசிக்கிட்டே இருப்போம். சொல்லுங்கக்கா, பரவாயில்ல, ஒண்ணு இல்லப்பா, உங்கள் பிரச்சனைக்கான தீர்வு. வந்துட்டாங்கடா, நான் விளாகுக்குள்ள ஒரு விளாக் எடுக்கிறேன் அப்படின்னு அக்கா கிளம்பிட்டாங்க. பேசுங்க. இப்போ வந்து நாங்க திருப்பதிக்கு கிளம்பிட்டோம். 2 பேரை வந்து பெரியவங்க கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்ப போறோம். இப்போ வந்து நாங்க கிளம்பிட்டோம். 4 மணி காரு, 3 வேனு. நான் வரல, நீ வரல, நாங்க திருப்பதிக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. மண்டபத்துக்கு வந்துட்டோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க. கேசரி, காஃபி, வடை, அதுக்கு வந்து சட்னி. ஸோ இங்கே தான் வந்து நம்மளுடைய மேரேஜ் அண்ட் ரிசப்ஷன் நடக்குது. சார், கண்ட்ரிமேன் குக்கிங். இங்கே ஷூட்டா இங்கே வந்து தான் நடக்கும். ஸோ நல்ல ஒரு இது. மேலே வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ காய்ஸ், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரா. இன்னைக்கு மேக்கப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சித்தி தான் எல்லாருக்கும் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம் பொண்ணுக்கும் பையனுக்கு எப்படி மேக்கப் போட்டிருக்காங்கன்ட்டு. பாருங்க, திருப்பதியில் கல்யாணம் பண்ணுறது அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு ஆரம்பிங்க. நம்ம விளாகும் பார்த்துருப்பீங்க. இந்த விளாகு எவ்வளோ ஜாலியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.